பேர்ணாம்பட்டு பகுதியில் அரசு மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதனை ஏற்று பேர்ணாம்பட்டு டவுன் அரவட்லா ரோட்டில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நகர் அரசு உயர்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அரசு மகளிர் கல்லூரி அமைப்பதற்காக வேலூர் மாவட்ட வருவாய் அதிகாரி மாலதி நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பேர்ணாம்பட்டு அருகே ஏரிக்குத்தி கிராமத்தில் ஏரி புறம்போக்கு பகுதியில் கடந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இயங்கி வந்த கால்நடை மருத்துவமனை கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் மாற்று ஏற்பாடாக பேர்ணாம்பட்டு அருகே சின்னதாமல் செருவு கிராமத்தில் அரசு புறம்போக்கு பகுதியில் புதிய கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை மருந்தகம் அமைப்பதற்கான இடத்தையும் ஆய்வு செய்தார். பேர்ணாம்பட்டு தாசில்தார் நாயக்கமூர்த்தி, மண்டல துணை தாசில்தார் சங்கர், நில அளவையர் சரவணன், ஏரிக்குத்தி கால்நடை மருத்துவமனை டாக்டர் வெங்கடேசன், வருவாய் ஆய்வாளர் கீதா, கிராம நிர்வாக அலுவலர்கள் அன்பரசன், கோவிந்தஸ்ரீ மற்றும் வருவாய் துறையினர் உடன் இருந்தனர். குடியாத்தம் நகரில் உள்ள பட்டாசு கடைகளில் நேற்று வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி திடீர் ஆய்வு செய்தார். அப்போது பட்டாசு கடைகளின் உரிமம் புதுப்பித்தல் தொடர்பாக வந்த மனுக்கள் மீது விசாரணை நடத்தி அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதா, தீ தடுப்பு சாதனங்கள் உள்ளனவா என்றும் ஆபத்து கால வழி உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு பட்டாசு இருப்பு வைத்துள்ளனரா அல்லது அதிகமாக இருப்பு வைத்துள்ளனரா எனவும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது குடியாத்தம் தாசில்தார் சித்ரா தேவி, வருவாய் ஆய்வாளர் பலராம பாஸ்கர், கிராம நிர்வாக அலுவலர் சபரிமலை உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதேபோல் குடியாத்தம் சுற்றுப்புறங்களில் உள்ள பட்டாசு கடைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.